தில்ஹிஜ்ஜா மாதத்தில் முதல் 10 நாட்களில் அதிகமாக செய்ய வேண்டிய 8 அமல்கள். இந்த 8 அமல்கள் நாம் இந்த தில்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய முதல் 10 அதிகமாக செய்ய வேண்டும். அல்லாஹ் அதற்குண்டான பாக்கியம் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தில்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் செய்யக்கூடிய அமல்கள் வேறு நாட்களில் செய்யப்படுகிற அமல்களை விட அல்லாஹுக்கு இந்த 10 நாட்களில் செய்யப்படுகிற அமல்கள் அதிகமாக விரும்பக்கூடியதாக, அதிகமாக பிரியமானதாக இருக்கிறது என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சரி, இந்த தில்ஹிஜ்ஜா மாதத்துடைய முதல் 10 நாட்கள் என்னென்ன அமல் செய்யலாம்? முதலாவது அமல் நோன்பு நோக்க வேண்டும். முடிஞ்ச அளவுக்கு தில்ஹிஜ்ஜா பிறை 1 to 9 வரை நாம் நோன்பு வைக்க வேண்டும். அல்லது குறிப்பாக 9வது பிறை என்று அரஃபாவுடைய நாளில் நோன்பு வைக்க வேண்டும். அதனால அல்லாஹ் 2 வருடத்தினுடைய பாவங்களை மன்னிக்கிறான் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது முதலாவது அமல். இரண்டாவது அமல், இந்த முதல் 10 நாட்களில் அதிகமாக திக்ருகள் செய்ய வேண்டும். குறிப்பாக தக்பீர் அதிகமாக சொல்லணும், தஹலீல் அதிகமாக சொல்லணும், தஹமீத் அதிகமாக சொல்லணும், தஸ்பீஹ் அதிகமாக சொல்லணும். தஸ்பீஹ் என்று சொன்னால் சுப்ஹானல்லாஹ், தஹமீத் என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ், தஹலீல் என்று சொன்னால் லா இலாஹா இல்லல்லாஹ், தக்பீர் என்று சொன்னால் அல்லாஹு அக்பர். இந்த தக்பீராத்துகள், இந்த திக்ருகள் அதிகமாக செய்ய வேண்டும். மூன்றாவதாக தக்பீர தஷ்ரீக் ஓத வேண்டும். அதாவது தில்ஹிஜ்ஜாவுடைய பிறை 9 பிறை 13 வரை, பிறை 13 வரை மொத்தம் 23 வக்த் தொழுகையில் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு, ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகு ஒரு முறை தக்பீராத்துகள் ஆண்கள் சத்தமாகவும் பெண்கள் மெதுவாகவும் ஓதுவது வாஜிபாக இருக்கிறது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. நான்காவதாக, தில்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய முதல் 10 நாட்களில் நாம் யாரெல்லாம் குர்பானி கொடுக்க இருக்கிறோமோ அவர்கள் நகத்தையும் முடியையும் தில்ஹிஜ்ஜா பிறை 1 குர்பானி கொடுக்கும் வரை நகத்தையோ முடியையும் விட்டாமல் இருப்பது. ஐந்தாவதாக தர்மம் அதிகமாக இந்த முதல் 10 நாட்களில் செய்வது. ஆறாவதாக குர்ஆன் அதிகமாக ஓதிக்கொண்டே இருப்பது. ஏழாவதாக அல்லாஹ்விடத்தில் உண்மையான தௌபா செய்வது. எத்தனையோ பாவங்கள் செஞ்சுட்டோம் இல்லையா? நம்ம இரவும் பகலாக 24 மணி நேரமும் பாவத்திலே மூழ்கி இருக்கிறோம். அல்லாஹ்ட்ட இந்த முதல் 10 நாட்களில் அதிகமாக இஸ்திக்ஃபார் தௌபா செய்ய வேண்டும். எட்டாவதாக நம் மீது குர்பானி கடமையாக இருந்தால் நிச்சயமாக குர்பானி கொடுக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நம் அனைவருக்கும் இந்த தில்ஹிஜ்ஜா மாதத்துடைய முதல் 10 நாட்களை சரியாக விளங்கி அதில் அதிகமாக அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள்வானாக. ஆமீன்.